கோயம்புத்தூர் தேவராயபுரம் பகுதியில் புகுந்த ஒற்றை காட்டு யானை வனத்துறை வாகனத்தை தாக்கி கண்ணாடியை உடைத்தது. வனத்துறையினர் யானையை காட்டுக்குள் விரட்ட முயன்றபோது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக அதிகாரிகள் காயமின்றி தப்பினர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. வரதட்சணை கொடுமை காரணமாக 26 வயதான நிக்கி என்பவர் ஆகஸ்ட் 21ஆம் தேதி அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினரால் தீ வைத்து எரிக்கப்பட்டார். நிக்கி பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நிக்கியின் கணவர், மாமியார், மாமனார் மற்றும் மைத்துனர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். நிக்கி பட்டியை எரித்தபோது அவரது மகன் பார்த்துள்ளார். இந்த சம்பவத்தை நிக்கியின் சகோதரி வீடியோ எடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆந்திர பிரதேச மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் உள்ள பெண்டளிமர்ரி கிராமத்தில் வசிக்கும் விவசாயி சந்திரசேகர் ரெட்டி விவசாய செலவுகளை குறைக்க தனது மகனையும் மகளையும் உழவு பணியில் ஈடுபடுத்தியுள்ளார். நிலத்தை உழுவதற்கு டிராக்டர் அல்லது மாடுகள் வாங்க போதிய பணம் இல்லாததாலும் களை எடுக்கும் வேலைக்கு கூலிக்கு ஆட்களை அமர்த்தினால் செலவு அதிகரிக்கும் என்பதாலும் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். உத்தரப்பிரதேசம் புலன்சஹர் அருகே தேசிய நெடுஞ்சாலை 34இல் ஒரு சோகமான சாலை விபத்து நடந்துள்ளது. பக்தர்களை ஏற்றி சென்ற டிராக்டர் டிராலி மீது ஒரு கண்டெய்னர் லாரி மோதியது. இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். 12 குழந்தைகள் உட்பட 43 பேர் படுகாயமடைந்துள்ளனர். பலர் வெண்டிலேட்டர் சிகிச்சையில் உள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சீரிப்பாயும் ஆற்றை கடந்து சென்று குழந்தைக்கு தடுப்பூசி போடுவதற்காக சென்ற கமலாதேவி இமாச்சல பிரதேசத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவுகளால் துண்டிக்கப்பட்ட கிராமத்தில் ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடுவதற்காக சுகாதார ஊழியர் கமலாதேவி சீரிப்பாயும் ஆற்றை கடந்து சென்ற காணொலி வைரலாகி உள்ளது. இந்த பணிக்கு சமூக வலைத்தளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இங்கிலாந்தின் லண்டன் நகரில் உள்ள இந்திய அரோமா என்ற இந்திய உணவகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக 15 வயது சிறுவன் மற்றும் 54 வயது ஆண் உட்பட 2 போலீசார் கைது செய்துள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நன்றி. வீரஜ் பிரைம் டிவி உடன் இணைந்திருங்கள்.